அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கிறோம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ஒரு முக்கியமான சூறாவை பார்க்க போறோம். சூரா அல் இன்ஃபிதார். இது 82வது சூரா. ஆமா, அல் இன்ஃபிதார் அப்படின்னா பிளந்து போதல். பிளந்து போதல். ஆமா. இது மக்கால அருளப்பட்ட சூரா. இதோட முக்கிய கருத்து பாத்தீங்கன்னா கியாமத் நாள், அதாவது அந்த இறுதி தீர்ப்பு நாளோட ஆரம்ப நிகழ்வுகள். அப்போ நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள், அப்புறம் ரொம்ப முக்கியமா மனுஷனோட பொறுப்புணர்வு. நாம செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம பதில் சொல்லியாகணுங்கிறத இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, அந்த பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த சூராவோட வசனங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். அதோட அர்த்தங்கள், அப்புறம் குறிப்பா இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி தஃப்சீர் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து நமக்கு இதுல என்ன படிப்பினை இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம். இன்ஷா அல்லாஹ், அவசியம். முதல் வசனம், இத சமாஉன் ஃபதரத், அதாவது வானம் பிளந்து விடும்போது. சுப்ஹானல்லாஹ், தொடக்கமே ஒரு பெரிய நிகழ்வு சொல்லுது. வானம் பிளக்கிறதுனா என்ன? ஆமா, இது கியாமத் நாளோட முதல் அடையாளங்கள்ல ஒண்ணு. தஃப்சீர்கள்ல குறிப்பா இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற மாதிரி அல்லாஹ்வோட கட்டளையால இப்போ இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு இருக்குல்ல, ஆமா, அது உடையும் சிதறும். இப்போ நாம பாக்குற இந்த விதிகள் எல்லாம் அன்னைக்கு இல்லாம போயிடும். இது அந்த நாளோட கடுமையையும் அல்லாஹ்வோட ஆற்றலையும் காட்டுது. அப்புறம் 2வது வசனம், வைதல் கவா கெபுன் துதஹரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது. வானம் பிளந்ததும் நட்சத்திரங்களும் கொட்டிடும்னு அல்லாஹ் சொல்றான். இது பார்க்க ஒரு பெரிய குழப்பம் மாதிரி தெரியுது. நிச்சயமா, இந்த நட்சத்திர கூட்டங்கள் கோள்கள்லாம் அதோட பாதையை விட்டு விலகிடும், செதறி உதிர்ந்து விழும். இன்னைக்கு நாம பாக்குற அந்த யூனிவர்ஸோட மொத்த கட்டமைப்பும் அன்னைக்கு மாறிடும், செதஞ்சிடும். அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு. அவன் நினைக்கும் போது அந்த ஆர்டரை மாத்துவாங்கிறத இது காட்டுது. சரி, அடுத்தது 3வது வசனம், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் பொங்கி ஒன்றால் ஒன்று அகற்றப்படும் போது. வானம் நட்சத்திரம்னு போனதுக்கப்புறம் பூமியிலையும் பெரிய மாற்றம். கடல்கள் பொங்கி ஒன்னோட ஒன்று கலந்துடும்னு சொல்றாங்க. இதுல வேற கருத்து இருக்கா? ஆமா, சில தஃப்சீர்கள்ல கடல்கள் பொங்கி பூமிய மூழ்கடிக்கும்னு வருது. சிலதுல கடலோட தண்ணி வத்தி போய் தர தெரியும்னு வருது. அப்படியா? இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலை போண்டவங்க இது அல்லாஹ்வோட ஆற்றலோட வெளிப்பாடு, பூமியோட அந்த ஜியோகிரபியே தலைகீழா மாறுற ஒரு பெரிய நிகழ்வுன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த நாளோட கடுமையை இது உணர்த்துது. சுப்ஹானல்லாஹ். 4வது வசனம், வைதல் குபூரு புசிரத், மண்ணறைகள் திறக்கப்படும்போது. அதாவது கபர்கள் எல்லாம் திறந்து உள்ள இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. இதுதான் யௌமுல் பாஸ், உயிர்த்தெழுப்பப்படும் நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லிருந்து கியாமத் நாள் வரைக்கும் மரணிச்ச எல்லா மனிதர்களும் ஜின்களும் எல்லாரும் ஒரே நேரத்துல விசாரணைக்காக எழுப்பப்படுவாங்க. கபர்கள் உள்ள அடக்கி வச்சிருந்ததெல்லாம் வெளியே தள்ளிடும், யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த 4 நிகழ்வுகளும் நடந்து முடிஞ்ச பிறகு 5வது வசனம் அதோட விளைவை சொல்லுது. அலிமத் நஃப்சும்மா கத்தமத் வ அக்கரத், ஒவ்வொரு ஆத்மாவும் அதை எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தது, எதை பின்னே விட்டுச் சென்றது என்பதை அறிந்து கொள்ளும். இது ரொம்ப முக்கியமான இடம் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப முக்கியம். இங்கே மா கத்தமத் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் வாழ்நாள்ல செஞ்ச எல்லா நல்லதும் கெட்டதும், வெளிப்படையா செஞ்சது மறைவா செஞ்சது எல்லாமே. சரி. அப்புறம் மா அக்கரத், அதாவது பின்னே விட்டு சென்றது. இது இன்னுமே ஆழமானது. இதுக்கு பல விளக்கம் இருக்கு. ஒன்னு, நாம செஞ்ச செயல்களோட தொடர் விளைவுகள். தொடர் விளைவுகளா? எப்படி? உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறகு மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா அதோட நன்மை உங்க கணக்குல சேரும். ஓஹோ. அதே மாதிரி ஒரு கெட்ட வழியை காட்டிட்டா மத்தவங்க அதை பின்பற்றினா அதோட பாவமும் நம்ம கணக்குல சேரும். நவுதுபில்லா. இல்லனா இன்னொரு விளக்கம் என்னன்னா, நாம செய்யணும்னு நினைச்சு ஆனா முடிக்காம விட்ட நல்ல அல்லது கெட்ட காரியங்கள். ஆக அன்னைக்கு நம்மளோட முழுமையான ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாத ரெக்கார்ட் நம்ம முன்னாடி வைக்கப்படும். எதையும் மறைக்கவோ இல்லைன்னு சொல்லவோ முடியாது. நம்ம பொறுப்பு நம்ம வாழ்நாளை தாண்டியும் நீடிக்குது பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாடம். சுப்ஹானல்லாஹ், உண்மைதான். இந்த முதல் 5 வசனங்களும் அந்த இறுதி நாளோட தொடக்கத்தையும் தனி மனுஷனோட நிலையையும் நல்லா காட்டுது. அடுத்து 6வது வசனம் பாருங்க. அல்லாஹ் நேரடியாவே நம்மகிட்ட கேக்குறான்,
யா ஐயுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதனே, கொடையாளனான சங்கை மிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுட்டி விட்டது எது? இது நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்கிற கேள்வி மாதிரி இருக்கு. ஆமா, இது அல்லாஹ்வோட தரப்புல இருந்து ஒரு ரொம்ப மென்மையான ஆனா அதே சமயம் ரொம்ப வலிமையான கண்டனம். அவன் யாரு? ரப்புல் கரீம், சங்கை மிக்கவன், கொடையாளன். அவன் கொடுத்த அருட்கொடைகள் எவ்ளோ இருக்கு. நாம சுவாசிக்கிற காத்து, பாக்குற கண், கேக்குற காது, யோசிக்கிற அறிவு, நம்ம ஆரோக்கியம், சாப்பாடு, குடும்பம், இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே அவனுக்கே மாறு செய்ய உன்னை எது ஏமாத்திச்சு? எது உனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு? ஷைத்தானோட சூழ்ச்சியா, இந்த உலகத்தோட கவர்ச்சியா, இல்ல உன்னோட அறியாமையா, ஆணவமா? எது உன்னை இப்படி நன்றி கெட்டவனா மாத்துச்சு அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். இது நம்மள நிஜமாவே ஆழமா சிந்திக்க வைக்குது. அடுத்த வசனத்திலேயே அந்த அருட்கொடைகள்ல சிலது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் பாருங்க. 7வது வசனம், அல்லதி கலக்கக ஃபசவ்வக ஃபஅதலக். அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மள படைச்சது அவன்தான். ஒரு குறையும் இல்லாம சரியா நேர்த்தியா நம்மள உருவாக்கியிருக்கான். இதுக்கு எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்வோட படைப்புத் திறனோட ஒரு சின்ன உதாரணம்தான். ஒரு தாயோட வயித்துல நம்மள எப்படி உருவாக்கினா, கை, கால், கண்ணு, காதுன்னு ஒவ்வொரு உறுப்பையும் எவ்வளவு சரியா கரெக்டான இடத்துல வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் வேலை செய்யற விதம், நம்ம ஐம்புலன்கள், எவ்வளவு பெரிய அற்புதம் இதெல்லாம். ஆமா, உண்மைதான். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது மனுஷனோட அந்த முழுமையான ஒரு சமச்சீரான படைப்பை இது குறிக்குதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் யோசிச்சாலே அவனுக்கு முழுசா கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற உணர்வு தான் வரணும். 8வது வசனம், ஃபி ஐ சூரத்தி மா ஷாஅ ரக்கபக். எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன் உறுப்புகளை பொருத்தினான். அவன் நினைச்ச ரொம்ப அழகான கண்ணியமான உருவத்துல நம்மள படைச்சிருக்கான். ஆமா, ஒவ்வொரு மனுஷனும் யூனிக். உயரம், நிறம், தோற்றம்னு அல்லாஹ் அவனோட ஞானத்தால அவன் எப்படி நாடினானோ அப்படி நம்மள படைச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா நம்மள வேற ஏதாவது ஒரு ஜீவராசியோட உருவத்துல படைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு இந்த மனுஷ உருவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கான். இந்த 3 வசனமும் 6, 7, 8 அல்லாஹ்வோட கருணை, கொடை, ஆற்றலை பத்தி பேசிட்டு அப்படியும் ஏன் மனுஷன் நன்றி இல்லாம இருக்கான்னு கேக்குது. இவ்ளோ அருட்கொடைகள், நினைவூட்டல்கள்லாம் கிடைச்சும் மனுஷனோட நிலைமை என்னவா இருக்குன்னு 9வது வசனம் சொல்லுது. கல்லா பல்துகத்திபூன பித்தீன். அவ்வாறிருந்தும் நீங்கள் தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றீர்கள். இத்தனைக்கு பிறகும் அந்த இறுதி விசாரணைனால, அந்த கணக்கு கேட்கறனால மனுஷங்க பொய்ங்கிறாங்க. இது ஆச்சரியமா இல்ல? இது மனுஷனோட இயல்புல இருக்கிற அந்த அலட்சியம், அந்த நன்றி மறக்கிற தன்மை தான். அல்லாஹ்வோட ஆற்றலையும் அருட்கொடைகளையும் நேரடியாவே அனுபவிச்சோம். அவனோட எச்சரிக்கைய, அதாவது செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, விசாரணை இருக்குங்கிறத கண்டுக்காம விடுறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த உலகம்தான் எல்லான்னு நினைச்சு ஏமாந்து போயிடுறாங்க. அப்படி மறுக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் ஒரு நினைவூட்டல், ஒரு எச்சரிக்கைய அடுத்த வசனங்கள்ல தர்றான். 10வது 11வது வசனங்கள். ஒயின் அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன். நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர். அவர்கள் கண்ணியமாய்ந்த எழுத்தாளர்கள். நம்ம ஒவ்வொரு அசைவையும் ரெக்கார்ட் பண்ண மலக்குகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, இவங்க தான் கிராமன் காதிபீன், கண்ணியமான எழுத்தாளர்கள்னு சொல்லப்படுற மலக்குகள். ஹதீஸ்கள்ல வருது, நம்ம வலது பக்கம் ஒருத்தர் நன்மையையும் இடது பக்கம் ஒருத்தர் தீமையையும் பதிவு செய்வாங்கன்னு. ஆனா கண்ணியமானவர்கள்னு அல்லாவே சொல்றான். அதனால அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, எதையும் கூட்டவோ குறைக்கவோ மாட்டாங்க, ரொம்ப துல்லியமா பதிவு செய்வாங்க. நாம செய்யற சின்ன சின்ன செயலுக்கும் கூட நாளைக்கு பதில் சொல்லணுங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பதிவு எவ்வளவு துல்லியமா இருக்கும்னு 12வது வசனம் சொல்லுது பாருங்க. யஃப்அலூன மா தஃப்அலூன். நீங்கள் செய்கிறதை அவர்கள் அறிகிறார்கள். நம்ம மனசுல நினைக்கிறத கூட அவங்க அறிவாங்களா? நாம செய்யற வெளிப்படையான செயல்கள், பேசுற வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா பதிவு செய்யப்படும். நம்ம எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணங்களுக்கு நன்மை உண்டு, ஆனா கெட்ட எண்ணங்களை நாம செயலாக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு ஹதீஸ்கள்ல வருது. ஆனா நம்மளோட எந்த செயலும், அதை தனியா செஞ்சாலும் சரி, கூட்டத்துல செஞ்சாலும் சரி, ராத்திரியிலயோ பகல்லையோ எப்ப செஞ்சாலும்
இந்த மலக்குகளோட பதிவிலிருந்து தப்பாது. இந்த உணர்வு மட்டும் நமக்கு இருந்தா நாம பாவம் செய்ய எவ்வளவு பயப்படுவோம் இல்லையா? நிச்சயமா இந்த உணர்வு நம்மள நல்லது செய்ய தூண்டணும். சரி, அடுத்து இந்த செயல்களோட முடிவு என்ன ஆகும்னு அல்லாஹ் ரெண்டா பிரிச்சு சொல்றான். 13வது வசனம், இன்னல் அபராரா லஃபி நயீம். நிச்சயமாக நல்லவர்கள் நயீம் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த நல்லவங்க கூட்டத்துல சேர்ப்பானாக. ஆமீன். இங்க அபரார்னு சொல்றது யாருன்னா, அல்லாவுக்கு பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோட பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தவங்க. அவங்க நயீம்ங்கிற சொர்க்கத்துல இருப்பாங்க. நயீம்னா அப்படி ஒரு பேரின்பம், அப்படி ஒரு அருட்கொடைன்னு அர்த்தம். அது நிரந்தரமான இன்பம். அங்க கவலை, துக்கம், நோய், வயசு போறது எதுவுமே கிடையாது. அதோட மறுபக்கம் 14வது வசனம், வ இன்னல் ஃபுஜ்ஜாரா லஃபி ஜயீம். இன்னும் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். நஅூதுபில்லாஹி மின்ஹா. அல்லாவை மறுத்து அவனோட கட்டளைகளை மீறி பாவத்திலேயே மூழ்கியிருந்தவங்க கொழுந்துவிட்டு எரியிற நரகத்துல இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அதுலேருந்து காப்பாத்தணும். அமீன். இங்க ஃபுஜ்ஜார்னு சொல்றது பாவிகள், வரம்பு மீறினவங்க, மறுமைய பொய்ன்னு சொன்னவங்க, அல்லாவுக்கு என வச்சவங்க இவங்களெல்லாம் குறிக்கும். அவங்க ரொம்ப கடுமையான வேதனை உள்ள ஜஹீம்ங்கிற நரகத்துல இருப்பாங்க. எப்போ அவங்க அதுல நுழைவாங்க? 15வது வசனம் சொல்லுது, யஸ்லௌனஹா யோமத்தீன். நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். தீர்ப்பு கிடைச்ச பிறகு அதுதான் அவங்களோட இடம். அது அவங்க செஞ்சதுக்கு ஏத்த கூலி, தவிர்க்கவே முடியாது. இந்த உலகத்துல செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தண்டனையோட கடுமையும் காலமும் இருக்கும். நிரந்தர நரகங்கிறது இறை மறுப்பாளர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும். அந்த நரக வேதனை எவ்வளோ கடுமையா இருக்குன்னு 16வது வசனம் சொல்லுது. வமாஹும் அன்ஹா பிகாயபீன். மேலும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து மறைந்து விட மாட்டார்கள். அதிலிருந்து தப்பிக்கவோ ஒரு செகண்ட் வெளியே வரவும் முடியாதா? ஆமா, அந்த வேதனை நிரந்தரமானது, முடிவே இல்லாதது, குறிப்பிட்ட சிலருக்கு. அதுல இருந்து ஓடி ஒழியவோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவோ வழியே இல்ல. இது அந்த தண்டனையோட தீவிரத்தையும் தப்பிக்கவே முடியாத நிலையையும் காட்டுது. இந்த வசனங்கள் நம்மளை எச்சரிச்சு நேர்வழிப்படுத்த போதுமானது. இப்போ சூராவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 17, 18வது வசனங்கள்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், வமா அத்ராகமா யௌமுத்தீன், சும்மமா அத்ராகமா யௌமுத்தீன். நியாயத் தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? பின்னும் நியாயத் தீர்ப்பு நாள் என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது? ஏன் இந்த கேள்வி இப்படி 2 தடவை கேட்கப்படுது? இந்த மாதிரி திரும்ப கேக்குறது அந்த நாளோட மகத்துவத்தையும் அதோட பயங்கரத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்காக தான். அதோட உண்மையான நிலை என்ன, அது எவ்வளவு கடுமையான நாள்னு உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியுமா? அத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது உங்க கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாள்னு அல்லாஹ் எச்சரிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மொத்த எதிர்காலமும் அன்னைக்குதான் முடிவு செய்யப்படும். அதனால அதோட முக்கியத்துவத்தை உணர்த்த தான் இந்த அழுத்தம். கடைசியா 19வது வசனம் அந்த நாளோட முழு உண்மைய, அதிகாரத்தை தெளிவா சொல்லுது. யௌம லா தம்லிகு நஃப்சுல் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ். அந்நாளில் ஓர் ஆத்மா பிரிதோர் ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது. அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாவுக்கே. சுபானல்லாஹ். எவ்வளவு தெளிவான அழுத்தமான வார்த்தைகள்! இதுதான் அந்த நாளோட மையமான உண்மை. அன்னைக்கு இந்த உலகத்துல நாம நம்பியிருக்கிற உறவு, செல்வாக்கு, சொத்து, பதவி எதுவுமே ஒரு அணு அளவு கூட உதவாது. ஆமா, அப்பா அம்மா பிள்ளைக்கோ, பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கோ, புருஷன் பொண்டாட்டிக்கோ, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரோ எந்த உதவியும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சுமைய சுமப்பாங்க. இந்த முழு பிரபஞ்சத்தோட கட்டளை, அதிகாரம், தீர்ப்பு எல்லாமே அன்னைக்கு அல்லாஹ் ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது அல்லாஹ்வோட தனித்துவத்தை, அவனோட ஏகத்துவத்தை, தௌஹீத ரொம்ப உறுதியா சொல்லுது. எல்லா அதிகாரமும் அவனுக்கு மட்டும்தான். ஆக இந்த சூரா அல் இன்ஃபிதார் பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஆழமான செய்திகளை சொல்லுது. நாம இதிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்களை கொஞ்சம் தொகுத்து சொல்லுங்களேன். நிச்சயமா. ஒன்னு, கியாமத் நாளோட ஆரம்ப நிகழ்வுகளையும் அதோட தீவிரத்தையும் வானம் பிளக்கறதுல ஆரம்பிச்சு மனுஷங்க எழுந்திருக்கிறது வரைக்கும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. 2வது, அல்லாஹ்வோட அளவிட முடியாத படைப்புத்திறன் அவன் மனுஷனுக்கு கொடுத்த எண்ணெல்ல அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி அவனுக்கு நன்றி சொல்லணும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு உணர்த்துது. 3வதா, நம்ம ஒவ்வொரு பேச்சும் செயலும்
கிராமன் காத்திபீன்கிற கண்ணியமான மலக்குகளால ரொம்ப துல்லியமா பதிவு செய்யப்படுதுங்கிற அந்த விழிப்புணர்வு தருது. மறுமையில கண்டிப்பா விசாரணை உண்டுங்கிறத நல்லா பதிய வைக்குது. 4வதா, நல்லவங்களோட முடிவு பேரின்பம் நிறைஞ்ச சொர்க்கம், நயீம். தீயவங்களோட முடிவு கொடிய வேதனை நிறைஞ்ச நரகம், ஜஹீம். இந்த 2 பாதையையும் தெளிவா காட்டுது. கடைசியா அந்த தீர்ப்பு நாள்ல முழு அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் எந்த பவரும் இல்லைங்கிற இஸ்லாத்தோட அடிப்படையான தௌஹீத் கொள்கைய அழுத்தமா சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த சூறால படிக்கிற ஒவ்வொரு தடவையும் நம்ம வாழ்க்கையே நாமே கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கணும்னு தோணுது. நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுங்கிற பொறுப்புணர்வு வருது. அல்லாஹ்வோட அருட்கொடைகளை இன்னும் அதிகமா நினைச்சு அவனுக்கு நன்றியுள்ள அடிமையா இருக்கணும்னு தோணுது. ஆமா, குறிப்பா நம்ம செயல்கள் பதிவு செய்யப்படுதுன்னு தெரிஞ்சா நாம தனியா இருக்கும்போது கூட தப்பு செய்ய யோசிக்கணும். அதே மாதிரி யாருக்கும் தெரியாம நல்லது செய்யணும்னு தூண்டணும். இந்த சூறாவோட கடைசியில நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அல்லாஹ் 6வது வசனத்துல கேட்டானே, மனிதனே, கொடையாளனான சங்கை மிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மருட்டி விட்டது எது? நிஜமா எது நம்மள அல்லாஹ்வோட வழியை விட்டு திருப்புது? இந்த உலகமா, ஷைத்தானா, இல்ல நம்மளோட பலவீனமும் அலட்சியமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி நிக்கும்போது நம்மளோட அமல் பட்டோலை வலது கையில கிடைச்சு நாம ஜெயிக்கணுமா, இல்ல இடது கையில கிடைச்சு தோற்கணுமா? அதுக்கேத்த மாதிரி நம்ம இன்னைய வாழ்க்கைய நம்ம ஒவ்வொரு செயலையும் அமைச்சுக்கிறதுக்கு இந்த சூறா ஒரு நல்ல வழிகாட்டி. அல்லாஹ் இந்த சூறா மூலமா நமக்கு பெரிய ஞானத்தையும் படிப்பினைகளையும் கொடுத்திருக்கான். நாம எல்லாரும் இதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நன்றி செலுத்துற அடியார்களா வாழ்றதுக்கும் மறுமை நாள்ல வெற்றி பெற்ற கூட்டத்துல சேர்றதுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.